ஹார்திக் பாண்டியா ஐபிஎல்ல எந்த டீமுக்கு தான் போக போறாரு? இந்த ட்ரேடிங் அப்டேட்டுக்காக தான் சோசியல் மீடியால நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஹார்திக் பாண்டியா எப்போ மும்பை இந்தியன்ஸ்ல கேப்டன் ஆனாரோ அப்ப புடிச்சது 7.5 இன்னும் அவரை விட்டு போகல. சிஎஸ்கேவுக்கு வர போறாருன்னு சொன்னாங்க, கேகேஆருக்கு போக போறாருன்னு சொன்னாங்க, எல்எஸ்ஜிக்கு கேப்டன் ஆக போறாருன்னு சொன்னாங்க, ஆர்சிபி கிட்ட பேசிட்டாருன்னு சொன்னாங்க, ராஜஸ்தான் அவர் வாங்க ட்ரை பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க. இது எதுவுமே கன்ஃபார்ம் நியூஸே கிடையாது, எல்லாமே வதந்தி தான். ஏன்னா ஹார்திக் பாண்டியா சைட்ல இருந்து எந்த நியூஸும் வெளியே வரல, இந்த டீம் மேனேஜ்மெண்ட் கிட்டயும் எந்த நியூஸும் வெளியே வரல. கடைசியா அதே மாதிரி ஒரு நியூஸ் இப்ப உலா வந்துகிட்டு இருக்கு. ஜிடி அணி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, திரும்பவும் ஹார்திக் பாண்டியாவை தங்களுடைய அணிக்குள்ளார கொண்டு வர டீம் மேனேஜ்மெண்ட் கடுமையா போராடி இருக்காங்க. ஆனா அதுவும் தோல்வியில முடிஞ்சு போச்சுங்க. இதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? தலைவன் வந்தா ராஜாவா வருவன்னு இங்க கேப்டனா கொடுத்தா நான் உள்ள வரேன்னு சொல்லி இருக்கிறாரு. உடனே இந்த இடத்துல குஜராத் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு ஆல்ரெடி கில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜிடி மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் நினைச்சு பார்த்திருக்கலாம். 2022ல சாம்பியன் ஆக்கினாரு, 2023ல ஃபைனலுக்கு கூட்டிட்டு போனாரு. அதுக்காக குஜராத் மேனேஜ்மெண்ட் சொன்ன தகவலை நாம மறுக்க முடியாது. கரண்ட்ல இந்திய அணியோட டெஸ்ட் கிரிக்கெட் டீமுக்கும் இன்னொரு பக்கமா ஓடிஐ கிரிக்கெட் டீமுக்கும் கேப்டனா இருக்கிறது கில்லு. அவரை விட்டுட்டு உங்களுக்கு கேப்டன் பதவியை கொடுக்க முடியாதுன்னு தீர்த்து சொல்லி இருக்காங்க. கடைசியா பாண்டியாவோட ஆப்போசிட்ல இருக்கிறது 3 வழிதான். கேப்டனா ஒரு டீமுக்கு போகணும்னா கண்டிப்பா எல்எஸ்ஜி, கேகேஆர் இந்த 2 அணியை தவிர வேற எந்த அணிக்கும் போக முடியாது. ஒரு பிளேயரா ஒரு அணிக்குள்ளார போகணும்னா இருக்கிற எல்லா அணியுமே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா இன்னொரு வழி என்ன தெரியுமா? கேப்டன் பதவியை விட்டுட்டு மும்பை இந்தியன்ஸ்ல தஞ்சம் அடைகிறது. ஹார்திக் பாண்டியா எதிரில் பல வழி கிடக்குது. அதுல எந்த வழியை ஹார்திக் பாண்டியா சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.